ஹாய். பிரச்சனையால் நான், பிரச்சனைக்காகவே நான். இன்று நான் பார்க்க போகும் பிரச்சனை போதை. அப்படின்னா தண்ணி அடிக்கிறாங்கல்ல, தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. மது உடலுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, சமூகத்துக்கு கேடுன்னு ஒரு வாசகம் இருக்கு. என் கேள்வி என்னன்னா, மது மட்டும்தான் போதையா, இல்ல மாது ஒரு போதைன்னு பெண்ணுக்காக நாய் மாதிரி சுத்தி சிரிஞ்சு போறாங்களே, அது ஒரு போசலம். அது மட்டும்தான் போதையா, மற்றதெல்லாம் போதை இல்லையா? நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச போதை சொல்றேன். பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா, சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா, 10 தலைவர் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறான் பாத்தியா, அது ஒரு பெரிய போதை. பேர் புகழ் சம்பாதிக்கணும், அதுக்காக மக்களை தவறாக வழிநடத்துறான் பாத்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா ஸ்டார்ஸ், அது தவறான போதை. ஒரு நாட்டை உருவாக்கணும், அதுக்காக பதவிக்கு வரணும், நாட்டு மக்கள் நாசமாக போனோட பரவாயில்ல நினைக்கிறான் பார்த்தியா, அது ஒரு அரசியல் போதை. இப்போ அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நியாயமான அரசியலை பார்த்தா கொஞ்சம் தான் இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் பதவிக்காக மக்கள் நாசமாக போனோட பரவாயில்லன்னு அது ஒரு போதையை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ மாது மட்டும் போதை இல்லை. பணம், பேர், புகழ், பதவி, இதுக்காக சமூகத்தை நாசம் பண்ணுறான் பார்த்தியா, இதுதான் தவறான போதை. ஏன்னா தண்ணி அடிக்கிறவன் மாதுகிட்ட போகிற தன்னை தானே அழிச்சிக்கிறான். அது ஒரு கடவுள் தன்மை தான் நான் சொல்லுவேன். சில பேர் சமூக சீர்கேட் பண்ணால் அது எக்ஸெப்ஷன். ஆனால் பணம், பேர், புகழ், பதவிக்காக மக்கள் இது பண்ணுறான் பார்த்தியா, தவற வழிநடத்துறான் பார்த்தியா, அந்த போதைக்காக, அதுதான் அந்த போதை தான் ஒழிக்கணும். அது எப்படி ஒழிக்கிறது? மக்களோட மனநிலையை மாற்றணும். ஏன்னா தண்ணி அடிக்க தப்புன்னு சொல்கிறாங்க, மாது பின்னாடி போய் தப்பு சொல்கிறாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் சம்பாதிச்சு பதவிக்காக தப்பு பண்ணுறாங்க, அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஏன்? ஸ்கூல்ல இருந்தே கல்ச்சர் அது மாதிரி போயிட்டு இருக்கு. பணம் வச்சுக்கிறவன் புண்ணியம் பண்ணவன். நான் சொல்றேன், எங்க தாத்தா 1960 பணம் எவ்வளவு சேர்த்து வச்சார். 7 லாரி வச்சா அவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, அவ்வளவு காசு வச்சிருந்தாங்க, இந்த தெருவே வாங்குற அளவுக்கு காசு வச்சிருந்தாங்க. ஆனா அவருடைய மைண்ட் செட் என்னதுன்னா, தலைமுறை உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு பணம் சேர்த்து வச்சிருந்தார். சமூகம் நல்லா இருக்கணும், அது கூட குடும்பம், அது கூட ஃபேமிலி போகணும், ஒத்து போகணும்னு சொல்லிட்டு அவர் பணத்தை செலவு பண்ணி வாழ்ந்தாருன்னா குடும்பம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவரோட மைண்ட் செட்னால அந்த குடும்பம் நாசமாக தான் போச்சு. ஏன்னா எதுவும் உருப்படலை, சொல்கிற மாதிரி வாழலை. எவனும் இந்த தெருவில் எவனும் மதிய கூட மாட்டான் இந்த குடும்பத்தை. ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறது? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா அதுங்களும் பணம் பேச மாதிரி தான் சுற்றுதுங்க. ஸோ பணம் சம்பாரி தப்பு இல்லை, ஆனால் தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கூடாது. பல தலைமுறை உட்காந்து சாப்பிடணும், பணம் சம்பாதிக்கூடாது. பணம் சம்பாதிக்கலாம், யார் சம்பாதிக்கலாம்? பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். ஏன்னா அவன் பிஸ்னஸ் பெருக்கணும், அதுக்காக பணம் சேர்க்கணும். தவிர சொத்து சேர்த்து வச்சு தலைமுறை உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு பணம் சேர்க்கக்கூடாது. ஒரு அரசியலுக்கு பணம் தேவை. எதுக்கு தேவை? எதிராளி ஜெயிக்கிறதுக்காக அவன் பணம் சேர்க்கலாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு தலைமுறை உட்காந்து சாப்பிடணும், என் பசங்களை வேலைக்கே போகக்கூடாது, உழைக்கவே கூடாது, சொத்து பண்ணுறான் பார்த்தீங்களா, அது தவறு. எல்லாருமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், செல்லமாக வளர்த்த பிள்ளை நாசமாக தான் போகுது. கஷ்டப்பட்டு வளர பிள்ளை நல்லா வருது. பார்க்கலாம். நான் சமூகத்தை படிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் அதுக்கு ஒரு புத்தகம் எதிரானுக்கிறேன். என்ன நடக்குது பார்க்கலாம். என் குடும்பத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரி, பார்க்கலாம். நன்றி.